ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 81 சங்கீதம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆமென். 7 மாதங்கள் ஆண்டவர் அற்புதமாய் நாம் நடத்தினார். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நேற்று தினத்தில் இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் உங்களை விருட்சங்களை வளர பண்ணுவேன். ஆமென். நீங்கள் உங்கள் உதிர்வதில்லை, நீங்கள் கனி கொடுப்பீங்க, கனி கெட்டு போவதில்லை, பலவிதமான நன்மைகளை ஆவியானவர் பேசினார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, உன் வாயை விரிவா தர, நான் அதை நிரப்புவேன். தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை எல்லாவற்றையும் நிரம்பி வழிய செய்ய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இவ்வளோ நீங்கள் எதில் குறைவுபட்டு இருக்கிறீங்க? இந்த மாதத்துலையாவது இந்த நன்மை கிடைக்காதா? இந்த கைக்கூடி வராதா? ஒரு பலவிதமான காரியங்களை ஏங்கி கொண்டு இருக்கலாம். இன்னும் குறைவாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறது என்னக்கா, நான் அதை நிரப்புவேன். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன் வாயை விரிவாய் தர. அப்படின்னா தெய்வ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க, ஆண்டவர் சமூகத்தில் போராடுங்க. யாக்கோபு போராடி மேற்கொண்டார். நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன் ஆண்டவரே அப்படி சொல்லி. தேவ பிள்ளைகளை, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் உங்களை பலவிதமான நன்மைகள், ஆசீர்வாதத்தினால, சுகத்தினால, பலத்தினால, ஆமென், நன்மையினால, கிருபையினால, அபிஷேகத்தினால, வல்லமையினால உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அப்போ வாய்களை விரிவாய் திறக்கும் போது அவர் நம்மளை நிரப்புவார். சங்கீதரின் புஸ்தகம் 107 சங்கீதம் 8வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம் தாகத்தோடு அவளை கேட்கும் போது அவர் நம்மளை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். தவனமுள்ள ஆத்மா அப்படின்னா தாகமுள்ள ஆத்மாவை, பசியோடு இருக்குங்களா, வாஞ்சியோடு கேட்குறவங்கள கர்த்தர் நிரப்புவதற்கு அவர் உண்மையில் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியம் குறைபட்டு இருக்கு, எந்த காரியத்தில் நிரப்பப்பட வேணும், இன்னைக்கு ஆண்டவர்களை கேளுங்க, நிச்சயமாக அவர் நிரம்பி பண்ணுவார். நம்ம எல்லாரும் அறிந்த சம்பவம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்த முதல் அற்புதம். ஆமென். அங்கே திராட்சை ரசம் குறைபட்டாயிற்று. கல்யாண வீட்டில் அதுதான் மிகப்பெரிய ஒரு விருந்து அந்த காலத்தில். அங்கே திராட்சை ரசம் குறைப்பட்ட உடனே இல்லைன்னோ என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனால் ஆண்டர் அழகா, ஆமென், சம்பவம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அந்த காலியாக இருந்த ஜாடியில், கால்களை கழுவும்படி வைக்கப்பட்ட அந்த ஜாடியில், பாத்திரத்தில் தண்ணியை நிரப்ப சொல்லுகிறார். தண்ணி நிரப்பின உடனே ஆமென், மொண்டு போய் குடுங்கள் என்று சொன்னார். இயேசு கரத்தில் ஒன்று வந்துட்டாலுமே அது அற்புதமாய் மாறிடும். அவன் சாதாரண தண்ணி தான், கால்களை கழுவும்படி பயன்படுத்தப்பட்ட தண்ணி தான். ஆனால் அந்த தண்ணி ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாறினதுன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் எதில் குறைவாக இருக்கீங்க? தேவப்பிள்ளை, உங்கள் வாயை விரிவாக தருங்க, கர்த்தரை நிரப்பதற்கு உண்மையில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21 வசனத்தை கூட வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஆமை. இனி உங்கள் வாயை நகைப்பினால், எந்த வாயில் முறுமுறுத்து துக்கத்தை, வேதனையை, நீங்கள் சஞ்சலத்தை பேசிக்கொண்டு இருக்கிறீங்களோ, இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறனாக்கா, ஆமேன், மகிழ்ச்சியாக பாரு நகைப்பினால. ஆமேன். எவ்வளோ நல்ல ஆண்டவரில். பயப்படாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் வாயை விரிவாக தருங்க, ஆண்டவர் அந்த நன்மையினால், நகைப்பினால், மகிழ்ச்சினால் நேரப்ப உண்மையில் இருக்கிற கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உன் வாயை விரிவாக தர, அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, என்னென்ன காரியத்தில் குறைவுபட்டிருக்காங்களோ இயேசுவின் நாமத்தில் எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகள் நிறைவாய் மாறட்ட, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த மாதத்தில் அந்த அற்புதத்தை காண கிருபைச்சு இந்த நாள் முழுவதும் கரம்பிடித்து நடத்தும் பாதுகாத்துள்ள கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை நிரப்பிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.